நான் சிவா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம்னா என்ன. இப்போ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 1000 வழி இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான வழி தான் இந்த செல்ஃப் டிசிப்ளின். டிசிப்ளினுக்கும் செல்ஃப் டிசிப்ளினுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிசிப்ளின்றது நம்ம ஸ்கூலுக்கு போய் டீச்சர் நம்மளை படின்னு சொல்லி நம்ம படிக்கிறது. செல்ஃப் டிசிப்ளின்றது நம்மளாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறது. டீச்சர் யாருமே சொல்லாமல் நம்மளாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறது தான் செல்ஃப் டிசிப்ளின். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த வீடியோவை சொல்லி, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செல்ஃப் டிசிப்ளின்றது உங்கள் மைண்டோட எல்லை கோடு மாதிரி. நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினில் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு எக்ஸாம்பிள் சீரியஸாக படிக்க நினைக்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வீடியோ கேம்ஸ் விளாண்டு சவுண்ட் ஆட விட்டுட்டு, டிவி பார்த்துக்கிட்டு சவுண்ட் ஆட விட்டுட்டு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க உங்களை. அந்த டயத்தில் நீங்கள் அந்த டிஸ்டர்பன்ஸுக்கு ஆளாகாமல் நீங்கள் உட்காந்து படிக்கணும். டிஸ்டர்பன்ஸுக்கு ஆளாகாமல் உட்காந்து படித்தா உங்களுக்கு கண்டிப்பாக செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணனால சக்ஸஸ் கிடைக்கும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் செல்ஃப் டிசிப்ளின். நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாகவே, எனக்கு நாளைக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை முழுக்க நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினை கடைப்பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் என்பது நிரந்தரமானது. ஓகேவா? செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதுக்கு எளிமையான சில டிப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செல்ஃப் டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணலாம். அது என்னென்னு நான் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 3 விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனத்தை தூக்கி எறியணும். அடுத்து மேனேஜ் யூர் டைம். நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணி செயல்படணும். அடுத்து 3வது உங்களுக்கு ஒரு கோல் வச்சு செயல்படணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், சோம்பேறித்தனத்தை எப்படி தூக்கி எறியுது. இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் ஜிம்முக்கு போகணும், நைட்டு லேட்டாக வந்து படுக்கிறீங்க. சரி, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு போகணும் ஜிம்முக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? காலையில் எழுந்திரிச்சணும். நீங்கள் சோம்பேறித்தனமாக 8 மணி வரைக்கும் தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி ஜெயிக்க முடியாது. அதுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய செயலில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் தயாராகி செய்யணும். ஓகேவா? உங்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களுக்குள்ளே இருக்கிற சோம்பேறித்தனத்தெல்லாம் தூக்கி வீசுங்க. செகண்ட் ஸ்டெப், மேனேஜ் யுவர் டைம். நீங்கள் டைமை கண்டிப்பாக மேனேஜ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த நாளைக்கு நான் இவ்வளோ இந்த செயல் செய்யணும் ஒரு டைனபிள் போட்டு வச்சு அந்தந்த செயலை செல்ஃப் டிசிப்ளினோட செஞ்சு பழகுங்க. தினமும் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் கண்டிப்பாக செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ண முடியும். அதனால் ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணி அதுபடி வாழுங்க நீங்கள். ஓகே. அடுத்து 3வது அச்சீவபிள் கோல்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு பயங்கரமான அதிகமான பெரிய லெவலில் ஒரு கோல் வச்சுக்கோங்க. அந்த கோல் படி நீங்கள் செயல்படணும். இந்த வருஷத்துக்குள்ளே நான் பெரிய பாடி பில்டர் ஆவேன், நான் பெரிய டீச்சர் ஆவேன், பெரிய கலெக்டர் ஆவேன், அந்த மாதிரி பெரிய பெரிய அச்சீவபிள் கோல்ஸ் வச்சுக்கிட்டு செல்ஃப் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சின்னதாக பண்ணுற செயலில் தான் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினை கடைப்பிடிக்க இந்த 3 ஸ்டெப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க சோம்பேறித்தனத்தை தூக்கி எரிஞ்சிடணும். அடுத்து மேனேஜ் டைம். உங்கள் டயத்தை செப்பரேட் பண்ணி என்னென்ன செயல் செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணி பண்ணணும். அடுத்து 3வது அச்சீவபிள் கோல்ஸ். உங்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான கோல் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல் பண்ணணும். இது 3 சிம்பிளான விஷயம் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே செல்ஃப் டிசிப்ளினை அதிகப்படுத்தி உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நிரந்தரமான சக்ஸஸ்ன்றதை கொண்டு வரலாம். இனிமேல் இதோட பயங்கரமான வீடியோஸும் நாங்கள் போடுவோம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.